இதெல்லாம் சோத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இந்த நாளையில் நான் சொல்கிறதான ஒரே ஒரு காரியம் என்னென்னா, இந்த கால பொழுதில் விசேஷமாக நீங்கள் என்ன செய்யணும்? முதலாவதாக சத்தியத்தை நம்ப வேண்டும். ஆமென். சத்தியத்தை நம்பும்போது தேவன் விடுதலை ஆக்குவார். சத்தியத்தை நம்பும்போது விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பும்போது ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை நம்பும்போது ஒரு விடுதலை, சத்தியத்தை நம்பும்போது ஒரு விடுதலை. விசுவாசமாக இருக்க வேண்டும். விசுவாசமாக இருக்க எந்த ஒரு நம்ம எப்படி வேலை ஸ்தலங்களில் நம்ம போகிற இடங்கள்ல எல்லாத்துலேயும் நம்பிக்கையாக ஒரு ஓனருக்கு உலகத்தில் உண்மையாக இருக்கமே, அதே போல் விசுவாசத்தோடு நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இந்த விசுவாசத்தின் நிமித்தமாக நீதிமான் பிழைத்தான் வேதம் சொல்லுக. விசுவாசத்தின் நிமித்தமாக நீதிமான் பிழைத்தான். அப்போ நம்ம வாழ்க்கையில் பிழைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? விசுவாசம் இல்லை. அப்போ விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும்? நீதிமானாக மாறிக்கொள்ள. யாருக்காக நீதிமானாக மாறிக்கொள்ள வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நீதிமானாக மாறிக்கொள்ள வேண்டும். அப்போ முதலாவதாக எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டும். இன்றைக்கு நேற்றைய தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கள் சபையில் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காரியத்தை குறித்து சொன்னேன். முதலாவதாக நம்மளுடைய பண தேவைகளாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கு, எதாக இருந்தாலும் உலகப்பிரமாண மனிதன்கிட்ட முதலாவதாக போய் கேட்குறீங்க. முதலாவது உலகப்பிரமாண மனிதர்கிட்ட கேட்கும்போது பின்பதாகத்தான் யாரோ சொன்னாங்க, எதுக்கோ சொன்னாங்க, பாஸ்டர்கிட்ட பேசினேன், அப்புறம் தான் சொன்னாங்க ஜெபம் பண்ணுங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பின்பதாக தேவனை வைக்கிறீங்க. அப்போ என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை என்னைக்கு முன்பதாக வைக்கிறோமோ அன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பெரிய வெற்றியை நீங்கள் காண முடியும். ஆமென். வெற்றி சிறக்க முடியும், வெற்றியை கண்டடைய முடியும். ஆமென். அந்த வெற்றிக்காக அதனால் நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நல்ல கால பொழுதுக்காக அண்டியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை நம்புங்க. சத்தியம் அவங்களை விடுதலை ஆக்குன்னு சொன்ன தகப்பன். ஆண்டவரே, நல்ல சத்தியத்தோடு வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டுக்கு வர்ற பிள்ளைகள், பிரயாணத்தில் போகிற பிள்ளைகள், ஆண்டவரே வாகனம் ஓட்டுற பிள்ளைகள், படிக்க போகிற பிள்ளைகள், தொழில் செய்கிற எல்லா பிள்ளைகளும், ஜவுளி கடைகள், காய்கறி கடைகள், ஆண்டவரே பலசர கடைகள், இயேசுவின் நாமத்தில் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற பேங்க் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், பாரஸ்ட் அதிகாரிகள், ஆண்டவர் எல்லாத்தையும் கர்த்தர் கிருபையா ஆசீர்வதித்து மகிமையாக நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் கிருபையை பாராட்டி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, சகோதரிகளே, கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.